ததோ ராவணநீதாயாஹ சீதாயாः சத்ருகர்ஷனः இயேஷ பதமன்வேஷ்டும் சாரணாச்சரித்தே பதி. ஆச்சாரிய பாதர்கள்லாம் போகக்கூடியதான மார்க்கம் அல்லது ஆகாச மார்க்கம், ரெண்டு அர்த்தம் அது. சாரணாபதி அப்படிங்கிறது ஆச்சாரியன்னு சொல்ற மத்தில சரகதி பக்ஷணயோகோன்னு தாத்து. அது சரதி அப்படின்னா நடக்கிறதுன்னு அர்த்தம், பாதைன்னு அர்த்தம். இன்னொன்று நடத்தைன்னு அர்த்தம். அவன் நடத்த சரியில்லைன்னு சொல்கிறோமோன்னு இன்னைக்கு நாம சம்ஸ்கிருதத்துலேருந்து வந்தது தான் அது. நடத்தைன்னா அவன் நடக்கிறது சரியா நடக்கலை, தாசராய புசரையா நடக்கிறான்னா அப்படி அர்த்தம் இல்லை. அவனோட ஒழுக்கம்னு அர்த்தம் இல்லை, அவனுடைய அனுஷ்டானம்னு அர்த்தம், அவன் கடைபிடிக்கிற விஷயங்கள். ஆச்சாரிய பாதர்களுடைய பாதை அப்படின்னு சொன்னால் என்ன? ஆச்சாரியர்களுடைய வேலை என்ன? சாஸ்திரத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது. சரி, என்ன வேலை? அவளோட முழுமையான வேலை என்ன? நம்மையும் பகவானையும் இணைக்கிற பாலம் அவா ஆச்சாரியர்கள். இதுக்கு பாலம் தேவையானா தேவை. செத்த முன்னாடி சொன்னேன்னு, இந்த ஃபேன் சுத்துறது, அந்த லைட் எரியறது, ப்ரோக்ராம் கரண்ட்டில் கிடையாது, அதில் இருக்கு. கரண்ட் வந்தால் அதில் என்ன ப்ரோக்ராமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யும். அது மாதிரி நமக்குள்ள உள்ள சங்கல்பம்ங்கிறது, விருப்பம், சங்கல்பம்னா ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வருது பத்தில, ஒரு ஆசை அல்லது ஒரு எண்ணம். இந்த எண்ணத்தை விதைக்கிறவர்கள் ஆச்சாரியர்கள் தான். அந்த எண்ணத்துக்கு பகவான் பூஸ்டராக இருக்கான். இதை விதைச்சுட்டா அதுக்கப்புறம் பகவான் அதை வளர்த்துடுவான். பகவான் பூமியில வேப்ப மரம் இருக்கு, கரும்பு இருக்கு. பூமியிலேருந்து வளையிறது. கரும்பை கடிச்சா திரிக்கிறது, வேப்ப மரத்தை கடிச்சா கசக்கிறது. இதுக்கு காரணம் பூமி இல்லை, விதை. அந்த விதையை விதைக்கணும். அது மாதிரி நல்ல எண்ணங்களை நம் ஹிருதயத்தில் விதைக்கிறவர்கள் ஆச்சாரியர்கள். இந்த இடத்துல ராஜாஜி ஒரு விஷயம் சொன்னார். 75 வருஷம் முன்னாடி எங்கள் தாத்தா கதை நடந்தது. 70-75 வருஷம் முன்னாடி இப்படி உட்காண்டிருப்பார் ராஜாஜி, சேரை போட்டுண்டு. அவரை எங்கள் தாத்தா பேச சொன்னார். அந்த ஸ்பீச் இருக்கு, ரெக்கார்டரில் இருக்கு. ஏன்னா இந்த ஆனந்தா பிச்சேஷ் லக்ஷ்மணையர்னு இருந்தார், அவர் தான் இந்த இடத்த கொடுத்தது. அவர்கிட்ட இந்த ஸ்பூல் டைப் உண்டு, அந்த காலத்தில் ரெக்கார்டு உண்டு, அதில் பண்ணினது. என்னை பேச சொல்கிறார் தீட்சிதர். நான் என்னத்தை பேச போகிறேன்? ஏன்? தீட்சிதர் பேசுகிற பேச்சுகள்லாம், வார்த்தைகள்லாம் விதையை தூவரா மாதிரி, நாம் பேசுறதெல்லாம் மணலை தூவரா மாதிரின்னார். எவ்வளோ பெரிய! அதனால தான் மூதறிஞருங்கிறது. தீட்சிதர் வார்த்தைகள்லாம் விதைன்னா சீடு. அப்படி சீடு, அப்படி விதைக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கிராமங்களில் இப்படி குழி தோண்டி புதைக்கிறது இல்லை. நெல்லெல்லாம் இருக்கு பற்றியில, நெல்லெல்லாம் நாற்றங்காலில் விதைக்கும் போது இப்படி அள்ளி கொட்டக்கூடாது. இப்படி கையில் வச்சுருந்து இப்படிங்கிறத அந்த கரெக்டான அளவு வெளியில் வரணும். அது ஒரே சீராக வரணும். இப்படி பார்த்தா அந்த கோலமாவு கையிலேருந்து வரா மாதிரி அது இப்படி சீராக வரும். அது மாதிரி அவரோட பேச்சு, என்னோட பேச்சு மணலை தூவரா மாதிரி அப்படிங்கிறார். அப்போ விதைகளை விதைக்கிறது தான் ஆச்சாரியர்களுடைய வேலையே. அது உடனே முளைக்கலாம், கொஞ்சம் காலம் கழித்து முளைக்கலாம், அடுத்த ஜென்மாவில் முளைக்கலாம், முளைக்காம போகாது. மகான்களுடைய சங்கல்பம் இருக்கு பார்ப்போம், அது நிறைவேறு. இந்த பகவானை பற்றி ஒரு சாதாரண மனிதன்கிட்ட சொல்லி பக்தியை வளவழிச்சு, பகவான்கிட்ட இவனை பற்றி சிபாரிசு பண்ணி, இவன் ரொம்ப பக்தன், இவனை கை விட்டுடக்கூடாது. சிபாரிசு தேவையான்னா தேவை. இந்த ராமாயணத்திலேயே, நான் கதை எல்லாருக்கும் தெரியும், அதனால முக்கியமான விஷயத்தை சொல்லின்னு போறேன்.
சுக்ரீவன் இருக்கான் பாருங்க, சுக்ரீவனோட நட்பு வச்சுக்கிறதுக்கு பிஹேவிங்ல நல்லவன்கிறது வேற, எவ்வளோ நல்லவனா இருந்தாலும் பழகிறதுன்னு ஒன்று இருக்கு. அந்த பழக்கத்தில் சரியா இல்லைன்னா அவனோட வச்சுக்க முடியாது. யாருமே தன் மதிப்பு குறையாத, கண்ணியம் குறையாத, மரியாதை குறையாத ஸ்நேகத்தை தான் விரும்புவான். அதை குறைச்சா மாதிரி நாம் நடந்தோம்னா அந்த ஸ்நேகத்தை விரும்ப மாட்டான். சுக்ரீவனுக்கு அதுவே தெரியாது. ஆரம்பிக்கிறதேவே நீனு நானும் ஒன்றுன்னா ராமரை பார்த்து எப்படின்னு கேட்டார். நீனு நடு ரோட்டில் நிற்கிறேன், நானும் நடு ரோட்டில் நிற்கிறேன் பரதேசியா, உன் பொண்டாட்டியும் ஒருத்தன் தூக்கின்னு போயிட்டான், என் பொண்டாட்டியும் ஒருத்தன் தூக்கின்னு போயிட்டான், உன்னோட கூட பிறவன் தான் உன் சொத்தை பிடிங்கினா, என்னோட கூட பிறவன் தான் என் சொத்தை பிடிங்கின்னா, நீனும் சோத்து கலையிற நானும் சோத்து கலையிறேன், இது மாதிரி ஒரு ஸ்நேகம் கிடைக்குமான்னா. இங்க ராமரும் சுக்ரீவனும் ஒன்னா. அதுக்கு விளக்கம் வேற கொடுக்குறாயும். தலையில அடிச்சுட்டார் ஆஞ்சநேயர். அது மாதிரி இவனுக்கு பழக தெரியாது. ஆனா சுக்ரீவனை பகவான் விடவே இல்லை. ஏன் விடல அப்படின்னா ஆஞ்சநேயரால தான். ஆஞ்சநேயர் பக்கத்துல இருந்ததுனாலதான் சுக்ரீவனுக்கு இத்தனை பெருமை. ஆஞ்சநேயருடைய சிபாரிசுனாலதான் சுக்ரீவனை பகவான் ரட்சிச்சதை. அது மாதிரி ஆச்சாரியர்கள் சொல்லிதான் நாம் கரையேற முடியும். அந்த ஆச்சாரிய பாதையில போனார்னா இந்த ஜீவாத்மாங்கிற பொருள் சீதை, பரமாத்மா ராமன், இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறார் அவர். சமுத்திரத்தை தாண்டறதுக்கு முன்னாடி தெய்வங்கள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணி, எத்தனை மனித முயற்சி இருந்தாலும் தெய்வ அனுக்கிரகம் வேண்டும். இன்னைக்கு திருக்குறள்னு ஒரு 5-6 திருக்குறளை பிடிச்சிருந்து அதுக்கு கூட ஒழுங்கா சொல்லவும் தெரியாது, பொருளும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. குரலா அதுவே சொல்ல தெரியாது அவனுக்கு. ரால எந்த ரான்னு கேட்டா அதை சொல்ல தெரியாது. தமிழை வளர்க்கிறான், நான் குழி தோண்டி புதைச்சாச்சு. இந்த பிராமணர்கள் அந்தணர்கள் மட்டும் இல்லைன்னா தமிழ் என்னைக்கோ செத்து போயிருக்கு. அந்தணர்களால காப்பாற்றப்பட்ட இந்த தமிழ் அந்தணர்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறான். ஊவே சுவாமிநாதையர் இல்லைன்னா ஏது தமிழ். நாயன்மார்கள்ல 3 பேர் அந்தணர்கள், ஞானசம்பந்தர், சுந்தரர், மணிவாசகர். இவா பாடல்னா ஏது தமிழ். வில்லி பாரதம் இல்லைன்னா ஏது தமிழ். ஆழ்வார்கள்ல எத்தனை பேர் அந்தணர்கள், இன்னும் எத்தனை சொல்லலாம். இந்த திருக்குறள்ல ஒரு குறள் முயற்சி தன். எப்போதுமே அயோக்கிய பசங்க என்ன பண்ணுவான்னா முழு குறளை சொல்ல மாட்டான். பிறப்பொற்ப யாவருக்கும்னு ஒரு குறள் ஒன்று, அதுக்கு பின்னாடி உள்ளதை சொல்ல மாட்டான். முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இது பின்பக்கம். மின்பக்கம் என்னன்னா தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு சொன்ன வந்தவர், முயற்சியே பலனை கொடுக்கும்னு சொல்ல வந்தவர் முன்னாடி ஒரு வார்த்தை ஏன் சேர்க்கிறார்? தெய்வத்தால் ஆகாது எனினும்னு. அப்ப அதுல ஏதோ விஷயம் இருக்கு. அப்ப முயற்சின்னா என்ன, தெய்வம்னா என்ன? பூமிய உழுது அழகா குழி பறிச்சு நாத்தங்கால் அமைச்சு விதைய போடுறது முயற்சி. மழை பெஞ்சு செடி வளர்ந்து காய் காய்க்கிறது தெய்வம். இதுல உங்களோட முயற்சி பெருசா, தெய்வத்தோட முயற்சி பெருசா? இதுல யார் பங்கு பெருசு? முதல்ல பூமியை நீங்க படைச்சேலா, விதையை நீங்க படைச்சேலா, மழையை நீங்க படைச்சேலா? ஒரு கால் தண்ணி ஊற்றினாலும் அது முளைக்கிறதுக்கு உள்ள போய் நீங்க தான் தூண்டி விட்டேலா? முளைச்சு செடியாகி காய்க்காம போறது எத்தனை இருக்கு? அப்ப எல்லாம் தெய்வம் தான், மறைமுகமா தெய்வம் தான். தெய்வத்தை வணங்காம ஒரு காரியம் செய்யக்கூடாது, அதுக்காக சொல்ல வர. அதே சமயம் அதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு.
தெய்வமேன்னு உட்கார்ந்ததுனால காரியம் நடந்துடாது. நீங்க குழி தோண்டி விதைய போட்டதுக்கு அப்புறம் தான் தெய்வத்தோட வேலையே. நீங்க சும்மா உட்கார்ந்துருந்தா செடி வருமா? ஒரு உழைப்பு இருக்கணும். அதே சமயம் அகங்காரம் இருக்கக்கூடாது. அதனாலதான் பகவத்கீதையில பகவான் ஒரே வார்த்தையில் கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா, உனக்கு செயல்ல தான் சுதந்திரம், முழு உரிமை உண்டே தவிர அர்ஜுனா பலன்ல கிடையாதுன்னு. அந்த பலனை தீர்மானம் பண்றது மேன் பர்போசஸ் காட் டிஸ்போஸ் சொல்லுவாங்க. அதனாலதான் ஆஞ்சநேய சுவாமி நமஸ்காரம் பண்ணி சசூரியாய மகேந்திராய பவனாய, சூரியனுக்கு பண்ணினார், பகவானுக்கு இந்திரனுக்கு பண்ணினார். இந்திரன்னா இந்த இடத்துல மகேந்திரன் சொல்றதுனால பகவான் அர்த்தம். வெறும் இந்திரன் வேற, மகேந்திரன் வேற. வாயு பகவானுக்கு பண்ணினார், பிரம்மாவுக்கு பண்ணினார், இன்னும் எல்லா தெய்வங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணினார். குரங்குகளை பார்த்து தைரியமான வார்த்தையை சொல்றார். ராமபாணம் எப்படி போய் காரியத்தை சாதிச்சுன்னு வருமோ அது மாதிரி நாம் போய் சீதையோட தான் வருவேன்னா. பொதுவா நாம் இந்த நம்பிக்கை இருக்கணும் மனசுல. எப்போதுமே பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும், பாசிட்டிவா தான் பேசணும், பாசிட்டிவா தான் செயல்படணும். அது நெகட்டிவா பண்ண போயிட்டு போட்டோம். ஆரம்பிக்கிற தேவே அஸ்து வாக்கியம் வச்சா அது உருப்புடுமா சொல்லணும். ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வாடான்னா நீங்க சொல்றேன் நான் போறேன், அது நடக்கலைன்னா என்ன ஒன்றும் சொல்லக்கூடாதும்மா. இந்த வெடியா மூஞ்சி போனா அந்த காரியம் உருப்பிடுமோ? வெட்டின்னு வேணா கட்டின்னு வரணும். நாம ஒரு மடங்கு சொன்னா அவன் 10 மடங்கு கொண்டு வரணும். அந்த அந்த வேகம் இருக்கணும். ஏன்னா உடம்பு வேகம் இருக்கிறது வேற, மனசு வேகம் இருக்கிறது வேற. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடம்பு வேகம் குறைஞ்சு போயிடும். குறைய ஆரம்பிக்கிறது ரொம்ப தாபமா இருக்கும். உடம்பு வேகமா இருக்கிற காலத்துல நீங்க சோம்பேறியா இருந்துட்டு எல்லாம் தொலைஞ்சு போச்சு வாழ்க்கை. தமோ குணத்திலேருந்து ரஜோ குணத்துக்கு போகணும், ரஜோ குணத்திலேருந்து தான் சத்துவ குணத்துக்கு போயாகணும். அந்த சுறுசுறுப்பு வேணும். குரங்களை பார்த்து சொல்லிட்டு ஆகாசத்துல அந்த அந்த மகேந்திர பர்வதத்தை ஒரு உதைச்சிட்டு கிளம்புறார். கிளம்பினா இவர் 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 புடுங்கின்னு கிளம்பின வேகத்துக்கு மரங்கள்லாம் புடுங்கின்னு வர பின்னாடி அந்த ஸ்பீடு. இவர் இப்படி 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 கிளம்பின உடனே மரங்கள்லாம் இப்படி பிச்சுன்னு பின்னாடி போறது. ஆகாசத்துல இவர் பிரச்சன்னஸ்ட பிரகாஷ்ட சந்திரமா இவ திருஷ்யத்தேன்னு மேகத்துக்குள்ள புகுந்து போறத பார்த்தா சந்திரன் புகுந்து வரா மாதிரி. கீழே சமுத்திரராஜன் மைனாக்கம்னு ஒரு பர்வதம், ஒரு மலை, சமுத்திரத்துக்குள்ள மலை இருக்குன்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பழமையானதா இருக்கணும். சமுத்திரத்துக்குள்ள மலை தொடர்கள்லாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? மலை இருக்கிறது மட்டும் இல்லை, மலை தொடரே இருக்கு. எப்படி தென் மலை வடகிழக்கு அந்த வடமேற்கு தொடர் தென்மேற்கு தொடர்னு சொல்றோம் பாருங்க, அது மாதிரி எல்லாம் இருக்கு சமுத்திரத்துல. அதுல மைனாக்கம்னு ஒரு மலை, அந்த மலை தான் ரொம்ப பெருசு. அதை கலப்பி விட அது பாதி வழியில இவரை தடுக்க வரதை பார்த்துட்டு இவர் என்னவோ இடைஞ்சல் பண்றதுன்னு நினைச்சுட்டு இருக்கார். ஆனா அது ஆஞ்சநேயர் ரெஸ்ட் எடுத்துன்னு போகணும்னு தான் சொன்னது. இவர் அப்புறம் அதை புரிஞ்சுட்டு அதுக்கு தொட்டு அதை விட்டுட்டா. சுரசேங்கிற ஒரு நாக மாதா, நாகர்களுடைய அம்மா, ஆணு வாயை பொழந்து நிற்கிறாள் பாதி சமுத்திரத்துல. என் வாயில பூந்துதான் நீ அண்ணன்ட போகணுங்கிறான். இவர் பறந்துட்டே இருக்கிற தேவை இத்தனையும் ஃப்ளைங்லேயே நடக்கிறது. அவர் சொன்னார், யார் வாயிலையுமே பூரக்கூடாதுன்னு தான் என்னோட சங்கல்பம் வாழ்க்கையில. உன் வாயில பூரணும்னு நீ சொல்றிய, என்னோட வரனே அதுதான். அவன் இந்த பாதையா போறவா எல்லாரும் என் வாயில பூந்துதான் போயாகும். அப்புறம் சின்னதா புகுந்து காது வழியா வெளியில வர ரொம்ப புத்திசாலின்னு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். சில பேருக்கு எப்ப வேலை புத்திசாலித்தனம் இருக்கும், எப்ப வேலை செய்யணுமோ அப்ப வேலை செய்யாது. அந்த இடத்துல விட்டுட்டு அப்புறம் கக்கூசில் போய் உட்காந்துனோடனே எல்லா யோசனையும் வரும். அது என்ன பிரயோஜனம்?
அந்த க்ஷணத்தில் ஸ்பாட்ல என்ன நமக்கு வரணும். அது ஒருத்தரை அது பாலகிரிவாளுக்கு ரொம்ப புத்திசாலி. இது ஒருத்தரை பார்த்தா 10 மாதம் முன்னாடி அவரோட எந்த ஸ்பீச் பேசினாரோ எதில் விட்டாரோ அதில் கண்டினியூ பண்ணுவார். 10 மாதம் கழிச்சு ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பார்க்குறார்? ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் தியானம். வித்யா யோகேன ரட்சியதே. ஆகாரத்தில் சுத்தி வேணும், யோகாபியாசம் வேணும். யோகம்னு தலைகீழ தமங்குத்தாடி மாதிரி நிற்கிறது மட்டும் இல்லை, மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு தான் யோகம்னு பேர். ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த அபியாசம் இருக்கணும். ஆஞ்சநேய சுவாமி அஷ்ட சித்தி நவநிதிக்கே தாத்தா அசமரதீர்னு துளசிதாசருடைய ஹனுமான் சாலிசால சொல்லும்போது அவரை பூஜை பண்றவாளுக்கு அனிமாதி அஷ்ட சித்திகளை அவர் கொடுப்பார்னா அப்போ அவர் எப்படி இருக்கணும்? அடுத்தது சாயாகிராஹின்னு ஒரு ராட்சசி. அன்னைக்கு ஒரு ராட்சசி தான் இருந்தா. இப்போ அவா கையில் அந்த ராட்சசி இருக்கா. யாரு? செல்போன் தான். ஃபோட்டோ எடுக்கிறோமே, நம்ம நிழலை தான் எடுக்கிறோம். அதுதான் சாயாகிராஹின்னு பேர். இப்படி ஒரு டெக்னாலஜி உண்டுன்னு இருக்கே சொல்கிறதே நம்ம சாஸ்திரம். இதை விட உயர்ந்த டெக்னாலஜி சொல்கிறது அது இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. அது கிட்ட போயின்னு இருக்கோம். என்னன்னா ஒருத்தரோட நகம் தலைமுடி எடுத்தா அவள் உருவத்தை வரையலாம்னு இருக்கு. அதை கொடுத்துட்டா போகிறோம். டெட் செல்லை வச்சுட்டு அதில் உள்ள டிஎன்ஏவை டிசைனை வச்சுட்டு அவள் மேட்ச் பார்க்குற பிறகு தானே இன்னைக்கு வந்திருக்கு. ரூபத்தையே கிரியேட் பண்ணலாம்னு இருக்கு. உருவத்தையே கிரியேட் பண்ணலாம்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. அந்த அளவுக்கு ரிசர்ச்சோட எண்டு சகஜமாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் படம் வரைகிறதே இப்படி தான் வரைவா. ஒரு கேசம் ஒரு நகத்தை கொடுத்துட்டா படம் வரைஞ்சிருவான்னு இருக்கு. அவளை வதம் பண்ணினார், லங்கைக்கு போனார். லங்கைக்கு நகருக்குள்ள பிரவேசம் பண்ணுறதே லங்கினின்னு கிராம தேவதை. எல்லா கிராமத்துக்கும் தேவதை உண்டு. கிராமத்தை ரட்சிக்கிற தேவதைன்னு பேர். இன்னைக்கு வந்தாச்சு, பங்குனி மாதம் வந்துடுத்து. இப்படி தமிழ்நாட்டை தாண்டிட்டே, இந்த மெட்ராஸை தாண்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஊருக்கு ஊர் திருவிழா நடக்கும். இந்த சித்திரை வசந்த காலத்தில் தான் அந்த திருவிழா நடக்கும். கிராமத்துக்கு கிராமம் இந்த கிராம தேவதையை பூஜை பண்ணுவார்கள். அது மாதிரி லங்கினி அவள் வழிபட அவளை வதம் பண்ணிவிட்டு இடதுகால எடுத்து வச்சு சக்கரேத பாதம் சவ்யஞ்ச சத்ருணாம் சதுமூர்தனி அப்படின்னு ஸ்பஷ்டமாக இருக்கு சுந்தரகாண்டத்தில். இடதுகால எடுத்து வச்சு லங்கைக்குள்ளே போனார் அப்படின்னு பொதுவாக இப்படி குறிப்பிட்டு சொல்லுவானே. லங்கைக்குள்ளே போனார்னு முடிச்சிருக்கலாம், இடதுகால எடுத்து வச்சு போனார்னு சொல்லுவானே. இது வேணும்னே இதை எதிர்மறையாக பேசுகிற மாதிரி தோணும். அப்படி இல்லை. பொதுவாக கிளாக் ஆன்டி கிளாக்னு சொல்கிறோமோன்னு நாம் இந்த ஆன்டி கிளாக்கும் நம்மக்கிட்ட உண்டு. இப்போ பெயர்ச்சி சொன்ன இந்த 4 நாள் இந்த ஹோமங்கள் நடக்கிறது, சனியும் பயிற்சி ஆறுது, குருவும் பயிற்சி ஆறுது. இது கிளாக் சிஸ்டத்தில் ராகுவும் பயிற்சி ஆறுது, கேத்துவும் பயிற்சி ஆறுது. இது ஆன்டி கிளாக் சிஸ்டத்தில். அப்போ ரெண்டையுமே காமிக்கிறது நம்ம சாஸ்திரங்கள். 2 வகையான சுழற்சி இருக்குன்னு. இந்த வலது கால் எடுத்து வைக்கிறதுக்கும் இடது கால் எடுத்து வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், எங்கே வைக்கணும்? மங்களமான காரியங்களுக்கு பொறுத்தே வலது கால் எடுத்து வச்சு போகணும். சண்டைக்கு போகும்போது இடது கால் எடுத்து வச்சு தான் போகணும். இது நம்ம சாஸ்திரம். இதை பார்த்து தான் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது லெஃப்ட் ரைட்டுன்னு. ரைட் லெஃப்ட்னு சொல்லாமல் லெஃப்ட் ரைட்னு சொன்னாம தெரியல. அந்த சண்டைக்கு போகிற சமயத்தில் இடது கால் எடுத்து வச்சு தான் போகணும் அப்படின்னு. உள்ளே போனார். ஒரு பூனையினுடைய சின்ன வடிவம் அளவுக்கு தன் உருவத்தை மாற்றிட்டு, பூனை மாதிரி தான், மேக்சிமம் பூனை லெவலில் தான். ஏன் பூனையை சொல்கிறோம்னா 2 காரணத்தினால, 3 காரணத்தினால. பூனை நடந்தால் சத்தம் வராது. பாக்கி எந்த மிருகம்னா, பாம்பு அசைஞ்சா கூட சத்தம் வரும். பாம்போட இது இருக்கு பதிலாக, அதுக்கு கூட சத்தம் வரும். பூனை அசைஞ்சா சத்தம் வராது.
நடந்தா. அதனால தான் பூனை மாதிரி வந்துட்டு போகிறான்பா இந்த காலத்தில். ரெண்டாவது, கேச்சித்திவா ததாராத்திரோ பிராணின ஸ்துல்ய திருஷ்டயா அப்படின்னு தேவி மகாத்மியம் முதல் அத்தியாயத்தில் வரும். சிலதுக்கு பகல்ல கண்ணு தெரியும், சில உயிரினங்களுக்கு ராத்திரியில கண்ணு நன்னா தெரியும். சிலதுக்கு பகல்ல தெரியாது, சிலதுக்கு ராத்திரியில தெரியாது. இந்த பூனை இருக்கு பாருங்க, பூனைன்னா பூனை குரூப், அது புலி பரியந்தம். இதுக்கு 2 வேளையும் நன்னா தெரியும் கண்ணு. மூணாவது, இதுக்கு ஃப்ரீ லைசன்ஸ், எங்க வேணாலும் போகலாம். சிவங்கோவில்ல லிங்கத்து மேல தாவி குதிச்சு அண்ணண்ட பக்கம் பாயும் எலிய பிடிக்கிறதுக்கு. அர்ச்சகர் பேசாம பார்த்துட்டே இருப்பார். இதே நாய் ஒன்று துவஜஸ்தம்பத்துக்கிட்ட வந்துடுதுன்னா உடனே புண்ணியாவாச்சனம் பண்ணணும்னு இருக்கு. பூனைக்கு அந்த இது கிடையாது, எங்க வேணாலும் போகலாம்ங்கிற ஒரு சுதந்திரம் உண்டு. இதெல்லாம் பல காரணத்தினால இவர் பூனை என்ன உருக்கா யோஜனை பண்ணி தான் செய்யணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும். சாஸ்திரங்கள்ல அபூர்வமா ஒரு விஷயம் சொல்றது, யோஜனை பண்ணாம எந்த 2 தப்பு பண்ணினா வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடும். யோஜனை பண்ணாம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, யோஜனை பண்ண காரியத்தை செய்யாம விடக்கூடாது. இந்த 2 தப்பும் பண்ணக்கூடாது. இவர் உள்ள போய் பல இடங்கள்ல தேடி கடைசியில் ராவணன் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிற மண்டோதரியை பார்த்து இவள் தானோ சீதை, ஏன்னா அந்த அளவுக்கு லட்சணமா இருக்காள் அவள். அப்புறம் அவள் சீதையா இருக்க மாட்டாள்னு நினைச்சா. சீதைக்கு ஒன்றும் போட்டோலாம் கொடுக்கல ராமர், 3 அடையாளம் சொல்லியிருக்கார். ரூப யௌவன சம்பதா, நல்ல அழகா இருப்பாள். யௌவனம் டீன் ஏஜா இருப்பாள், சின்ன வயசா இருப்பாள். இது 2 எல்லாருக்கும் தெரியும். 3வது ஒரு விஷயம் சொல்றார், சம்பதான், பாதிவிரத்திய சம்பத்துன்னு. அப்படின்னு என்ன தெரியும்? முகத்தை பார்த்தாலே லட்சணமா பதிவிரத்தைன்னு தெரியும். அழகே 2 வகை உண்டு. மனசை சாந்தப்படுத்துற அழகும் உண்டு, உணர்ச்சிகளை தூண்டுற அழகும் உண்டு. பார்த்தாலே தெய்வீகமான அழகுக்கு தான் லட்சணம்னு பேர். அந்த லட்சணம் இருக்கணும். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த கல்யாணத்துலலாம் எத்தனையோ வகையா ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறது, எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த ஃபோட்டோலெல்லாமும் பாருங்க, ஸ்ரீமங்கல்ய தாரணமாகி அந்த 9 கஜத்தை கட்டி நிற்கிற சமயத்தில் எடுத்த ஃபோட்டோவையும் பாருங்க. 2க்கும் வித்தியாசம் தெரியும். இதை பார்த்தா, இதெல்லாம் பார்த்தா நம்மாத்து பொண்ணு, நம்மாத்து குழந்தை அப்படிங்கிறது நன்னா தெரியும். அதை பார்த்த உடனே இது என்ன கற்பகாம்பாளா இல்லை காமாட்சியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த லட்சணம் இருக்கு பற்றியெல்லாம் அந்த பாத்திவிரத்தியத்துக்கு தான் சம்பத்துன்னு பேர். அதை தான் இங்கே பகவான் அடையாளமாக சொன்னது. அதை தான் அடையாளமாக எடுத்துக்கிறார். இந்த 3ஐயுமே எடுத்துக்கிறார். முதல்ல ரூபம், என்னதான் ரூபமாக இருந்தாலும் தலையை வாரிக்கணும், முகத்தை அலம்பிக்கணும், ஒரு பொட்டு விட்டுக்கணும். இதெல்லாம் நன்னா செஞ்சுன்னு இருக்கா. ராத்திரி படுத்துக்கிறதேவே ஃபுல் மேக்கப்போட படுத்துன்னு இருக்காவ. அதுலேருந்தே இவ சீதை இல்லை. ஏன்னா ஒரு கணவனை விட்டு பிரிஞ்ச பெண்ணுக்கு அலங்காரத்தில் புத்தி போகாது. ஏன்னா இந்த அலங்காரத்தை பார்த்து சந்தோஷப்படுறவன் அவன்தான். இன்னி பரியந்தம் அந்த ஜீன்ல அது மாறல்லேங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்னதான் உரிமை அதெல்லாம் அது தனி விஷயம். அந்த ஸ்திரீத்துவம் நம்ம தேசத்தோடது எவ்வளோ மதிப்பானதுங்கிறதுக்கு சொல்றேன். கல்யாணமான உடனே சர்வாலங்கார பூஷிதியா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு மனைவி கிளம்பும் போது ட்ரெஸ் பண்ணிக்க உள்ள போயிட்டு திரும்பி வரத்துக்கு ஸ்ரீரங்கம் சொர்க்கவாத கதவு மாதிரி அது எப்போ திறக்கும்னு தெரியாது. 5 மணிக்கு ஃபங்க்ஷன்னா 7 மணிக்கு தான் வெளியில வருவோம். வந்தா முதல்ல இவன் எள்ளும் கொள்ளுமா வெடிச்சுன்னு இருப்பான். மணி ஆயிடுத்து, டிராஃபிக் வேற ஆகிறது, அப்படி இப்படின்னு அந்த சிந்தனையே கொஞ்சம் கூட இருக்காது. வெளியில வந்த அந்த பஞ்சுவாலிட்டிலாம் ரொம்ப அவசியம். இது மாதிரி ஒரு கமெண்ட் கொடுக்குற மாதிரி நடந்துக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்லவன் இல்லை. எனக்குன்னா 2 மணி நேரம் மேக்கப், அப்போ நீ 3 மணிக்கே எழுந்துக்கோ. 4 மணி நேரம் ஆகும், 5 மணி நேரம் ஆகும்னா எழுந்துக்க வேண்டியதுதான்.
அந்த டைமிங் ரொம்ப அவசியம் வாழ்க்கையில். வெளியில வந்த உடனே அந்த பெண்ணு சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமோ? நான் பண்ணிட்டு இருக்கிற அலங்காரம் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் யாரை பார்த்து கேட்கிறாள்? கணவனை பார்த்து தான் கேட்கிறாள். ஏன்னா இதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியவன் அவன்தான் அப்படிங்கிறதுக்காக. அது இன்னும் மாறவே இல்லை. இதுல ஏதாவது நல்லது இருந்தா சொல்றாளோ இல்லையோ, குறை இருந்ததுன்னா தொலைஞ்சான். யாராவது வெளிக்காரா பார்த்து சொல்லிட்டான்னா அப்ப நீங்க என்ன பார்க்கற, ஏன் முன்னாடி சொல்லல கேட்கிறாளோ? என்ன பார்க்கறது அவ்வளோதானா? இதெல்லாம் நியாயம் அது. ஏன்னா அந்த ஸ்திரீ, ஒரு ஆணுக்கு இந்த மனோபாவம் இருக்கான்னு தெரியாது. ஸ்திரீகளுக்கு அந்த மனோபாவம் மாறவே இல்லைங்கிறதுக்காக சொல்ல வர. அப்ப அலங்காரமே கணவன் இருக்கிறதே பண்ணிக்கணும்னு தான் விரும்புவாள். கணவனோட வெளியில போறதே பண்ணிக்கணும்னு தான் விரும்புவாள் இன்றளவு. அதனால இவன் நன்ன அலங்காரம் பண்ணிக்கிறதுனால சீதை இல்லை. யௌவனம்ங்கிற அந்த சின்ன வயசு சாப்பிட்டதுனால தான் வரும். 10 மாசம் ராமரை விட்டு பிரிஞ்சு 10 மாசம். 10 மாசத்துல இவ்வளோ புஷ்டியா இருக்கான்னா அது சீதை கிடையாது. ஏன்னா கணவன் இல்லாத போது ஒரு மனைவிக்கு பெருசா ருச்சி இருக்காது சாப்பாட்டில். இன்னைக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது, அது போய் தின்னுட்டு வந்துடுறது. நான் சொல்ற காலத்துல கேட்டேன்னா, அப்பா ஊர்ல இல்லைன்னா நல்ல சமையலே கிடைக்காது. நீ மோர் குழம்பு வைக்கலையா, பொரிச்ச குழம்பு வைக்கலையா, அதை பண்ணலையா இதை பண்ணலையான்னா அப்பா அவர்கிட்ட வைக்கிறேன். அப்பா ஊர்ல இல்லடா, அப்பா வந்தப்புறம் சேர்ந்து பண்ணலாம் அப்படி. இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை. இதுக்காக சொல்ல வர. ஏதோ 1-2 குழந்தைகளுக்கு பண்ணி கொடுப்பா, பெருசா கொண்டாடுற மாதிரி பண்ண மாட்டான். இப்ப அவன் கிளம்பினப்புறம் தான் கொண்டாட்டமே வீட்டில். அதனாலேயே இவ சீதை இல்லை. இதெல்லாம் நான் ஒரு ஹாஸ்யத்துக்காக சொல்றது. இதுதான் முக்கிய காரணம். பதிவிரதைன்னு சொன்னா இன்னொருத்தன் பக்கத்துல படுப்பலான்னு. நராமே நவியுக்தா சா ஸ்பத்துமர்கசிபாமினி நபோக். அந்த அந்த 24 மணி நேரமும் அந்த செக்யூரிட்டி உணர்ச்சி ஓடிண்டே இருக்கும் உடம்புல. இன்னொருத்தர் மேல தூக்கத்துல பட்டா கூட தெரியாதா, பார்த்தா கூட தெரியாதா. இவ பக்கத்துல அப்படி துணிச்சலா படுத்துப்பல. இது யாரோ பதிவிரத்தை, இது சீதை இல்லை, வேற யாரோ ஒரு பதிவிரத்தை. ஒரு காலத்துல இதெல்லாம் நம்ம தேசத்துல இருந்தது. உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். பஸ்ஸிலேயே இது பெண்கள் சீட்டுன்னு போட்டிருப்பா. யாராவது பார்த்துருக்கல நீங்கள்லாம்? இந்த கதையில உட்காந்துக்கிறோமோனோ இதுலயே பிரிச்சு தான் உட்காந்துப்பா. சினிமா கொட்டாலேயே அப்படிதான். பெண்களுக்கு தனி பக்கம், ஆண்களுக்கு தனி பக்கம். டென்ட் கொட்டாயில எல்லாம் பார்த்தேலாம். இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு குட்டிச்சரு பண்ணிட்டோம். அப்ப பெண்களை ஒதுக்கிறதா அர்த்தம் இல்லாது, சேஃப்டி பண்றதா அர்த்தம். அது ஃப்ரீயா இருக்கணும்னா இது மாதிரி இருந்தா தான் ஃப்ரீயா இருக்க முடியும். இதுலயே 2 வகையா இருக்கு. இது உயர்வு நிலையில அடைஞ்ச மனோபாவத்தை காண்பிக்கிற விஷயம். இது நான் அதுக்கு பேசி முன்ன மணியை எடுத்து இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுவேன். நான் ஏன் ஸ்திரீகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன். அந்த பாவம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அந்த காலத்துல ரெட்டைப்பழம் சாப்பிடக்கூடாதும்பா, தெரியுமா? ரெட்டைப்பழம் சாப்பிடாது. ஏன்? இதே விஷயம். அந்த அண்டம் ஒன்னை தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது 3-4 அணுவை அக்செப்ட் பண்ணினதுன்னா அந்த கர்ப்பமே செதஞ்சு போயிடும். அந்த அண்டம் இருக்கு பத்தியில. இது பாவத்திலேந்து வருது. இது பாவத்திலேந்து வர விஷயம். இது மாதிரி 1000 சொல்ல முடியும். நம்ம சாஸ்திரங்கள்லாம் அவ்வளோ ரிசர்ச் பண்ணி பேசின விஷயத்தைங்க. எண்ணம் தானே எல்லாமே. காரணத்துல என்ன இருக்கோ அதுதான் காரியத்துல இருக்கும். தங்கத்தினால ஒரு சாமான் பண்ணினா அந்த சாமான்ல என்ன இருக்கும்? அதேதான். எண்ணம்தான் பேச்சா வர்றது, எண்ணம்தான் செயலா வாழ்க்கையா வர்றது. எத்தி மனசா தியாயதி தத் வாச்சா வததி தத் கர்மனா கரோதி. திரும்பி உள்ள போறதே இப்படிதான் போயிடும். அது உடம்பு அழிஞ்சாலும் சப்தம் அழியாது, சப்தம் அழிஞ்சாலும் எண்ணம் அழியாது. வாசனா சரீரம்னு பேர். அது ரொம்ப டீப்பான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் சொல்றது. அப்புறம் தேடின்னு வரதே அசோகவனத்தை பார்த்தான். அதுக்கு முன்னாடி சீதை கண்ணுல படல அப்படின்னு ஒரு வருத்தம் வந்தது அவருக்கு.
நாம் சீதை இல்லைன்னு சொன்னால் அந்த குரங்குகள்லாம் தாங்காதே, ஏன் நம்ம கண்ணில் சீதை படலை, சம்பாதி இருக்குன்னு சொன்னதே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு தடவை நமஸ்காரம் பண்றார் தெய்வங்களுக்கு. நமஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரய மாநிலேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கனே. அபூர்வமான ஸ்லோகம் இது. இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சா பிரமிச்சு போவேன். ராமாய சலக்ஷ்மணாய, 2 நாள் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன், லக்ஷ்மணன் இல்லாத ராமர் கிடையாதுன்னு. இங்க செட்டு பிரிக்கிறதவே ராமாய லக்ஷ்மணாயன்னு சேர்ந்து தான் பிரிக்கிறார். சலக்ஷ்மணாய தேவியைச்ச தஸ்யை, சீதையை தனியா பிரிக்கிறார். ஜனகாத்மஜாயி, இது முதல் ஸ்லோகம். அடுத்தது ருத்ர இந்திர யம அனிலேபியா சந்திர அர்க்க மருத்கணேபியா. ருத்ரம்னா ஏகாதச ருத்ரர்கள். ருத்ரன் ஒத்தர் மட்டும் இல்லை, பொதுவா 33 கோடி தேவதைகள்னு சொல்லுவோமோனோ. தேவதைகளுடைய சென்சஸ் எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ? 3 3 பக்கத்தில் 0 0 0 7 0 அப்படி அர்த்தம் இல்லை, 33 குரூப்னு அர்த்தம். துவாதச ஆதித்யா ஏகாதச ருத்ரா. அஷ்டவசுக்கள். வசு வசு ருத்ர ஆதித்யா. வசுன்னு ஒரு குரூப்பு, ருத்ரர்கள்னு ஒரு குரூப்பு, ஆதித்யர்கள்னு ஒரு குரூப். இதுக்குள்ளதான் எல்லா தெய்வங்களுமே வரும். இந்த வசுங்கிற குரூப்ல இருக்கிறவா 8 பேர் குரூப். ருத்ரருங்கிறதுல 11 பேர் அவா. ஆதித்யர்கள்ங்கிறதுல 12 பேர். இது நல்ல காரியத்துக்கு இந்த விஷயம் இல்லை, ஸ்ரார்த்தத்துக்கு கூட வசுருத்ராதித்யால் தான் சொல்லுவோம். ஸ்ரார்த்தம் பண்ணுறதை கூட நம்ம வசுருத்ராதித்யால் வசுருத்ராதித்யால் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது ஒரு செக்ஷன், இது தேவதைகளுக்குள்ள இந்த நிலையில தான் இருக்கா தேவதைகள்லாம். இந்த 3ஐயும் கூட்டினா எவ்வளோ வருது? 33. 33 கோடி தேவதைகள் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் நாலெட்டு திருப்பி நம்ம கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக இத்தனையும் சொல்றேன் நான். ஏன்னா நடுப்பில் ஒரு 600 வருஷம் மிஸ் பண்ணிட்டோம். முகமதியர்களுடைய படையெடுப்பு, கிறிஸ்துவர்களுடைய படையெடுப்புனால எஜுகேஷன் சிஸ்டம்லாம் மாறி போயிடுது. இப்போ எல்லாம் சரியா வந்ததுக்கப்புறம் நம்ம எஜுகேஷனை நாம் எடுத்துக்கணுமா வேண்டாமா? எவனோ பிச்சைக்காரன் போட்டது நமக்கு என்னது? நம்மகிட்டேருந்து எடுத்து நம்மகிட்டயே திருப்பூர்லேருந்து போன பனியன் திருப்பி அமெரிக்கா சீலோட வரா மாதிரி நம்மகிட்டேருந்து வாங்கி நம்மகிட்டயே எஜுகேஷன் சிஸ்டத்தை கொடுக்குறாமோ. நாம கொடுக்கலாம் சிலபஸ் அவனுக்கு. அது மாதிரி தான் நம்மளோட அமைப்பு. அதுக்கு தான் திருப்பி அந்த விஷயத்தெல்லாம் போகிற போக்கில் நான் பதிவு பண்ணிட்டு போகிறேன். கதைக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை சொல்கிறாருன்னு நினச்சிட வேண்டாம். ருத்ர இந்திர, இந்திரன் முக்கியமானவன். யமன் எல்லாருக்கும் தெரியும். அனிலேபியா அக்னி, அக்னி பகவான். சந்திரன் அர்க்கன், அர்க்கன்னா சூரியன். சந்திரா நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா. சப்த மருத்துக்கள், அதெல்லாம் இன்னொரு சந்தர்ப்பம் வார்த்தையே சொல்றேன் நான். பாகவதத்தில் இருக்கு. தேவத கணங்கள்ல உள்ளவா தான் அவளும், ஒரு குரூப்ல உள்ளவா. இவர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இதெல்லாம் நமக்கு பூஜையில் உண்டு. ஷஷ்டத்து பூர்த்தியில இந்த பூஜை எல்லாம் உண்டு. நாம என்ன பண்ணினாலும் ஆவாகனம் பண்றதை இவாளெல்லாம் பண்ணி தான் பண்ணணும். அஷ்டதிக் பாலகர்கள், சப்த தினங்கள், ஆயுர் தேவதை, பிரம்ம விஷ்ணு ருத்ரால், நீங்க என்ன கலசம் பண்ணாலும் இதெல்லாம் உண்டு. பெருமா கோவில் கும்பாபிஷேகமா இருந்தாலும் இதெல்லாம் உண்டு. சிவன் கோவில் கும்பாபிஷேகமா இருந்தாலும் இதெல்லாம் உண்டு. உங்க ஆத்துல ஒரு சின்ன காரியங்கள்லாமும் இதெல்லாம் உண்டு. இதுக்கு ஆகுதியாவது உண்டு. இதெல்லாம் ஒரு ஸ்லோகத்துல எல்லாத்தையும் கொண்டு வரார். அதுக்காக சொல்றேன். இதை சொன்னாலே எல்லா தெய்வங்களுக்கும் மேக்சிமம் நாம நமஸ்காரம் பண்ணினா மாதிரி. இந்த ஸ்லோகத்தை சொன்னா அத்தனை தெய்வங்களுக்கும் சேர்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணணும். ஒரு ஸ்லோகம் உண்டாசானார் இந்த ஸ்லோகம் இருக்கு.